எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, தலைவரோட ஆலோசனை கூட்டம் இங்கே நடந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 11 மணி நேரம் அதை பற்றி விசாரித்து எப்படி நடந்துச்சு, இது யார் பண்ணது, அந்த செகண்டில் அங்கே என்னென்ன நடந்துச்சு, இப்படி நிறைய கோணங்களில் கேட்கும்போது இது யார் பண்ணியிருப்பான்ற ஒரு டவுட். ஏன்னா இது அவங்களே எதிர்பார்க்காத ஒன்று. இது யார் பண்ணியிருப்பா, செருப்பு எங்கேருந்து வந்துச்சு, யார் ஜென்ரேட்டர் கரண்ட் அது மாதிரி ஆஃப் பண்ணது, நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கான பதில் விசாரிச்சு கரெக்டா நீதிமன்றம் கொடுக்கணும்னு நம்ம நம்புறோம். இப்போ வரப்போற நாட்கள்ல இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை பிரச்சாரம் தடை பண்ணியிருக்காங்க. ராணிப்பேட்டை பிளஸ் வேலூர், அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க வேணாம்னு சொல்லி தலைமையிலேருந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். இனி வரப்போகிற நாட்கள், அடுத்தடுத்து வர நாட்கள்லையும் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறையினர்கிட்ட போய் பர்மிஷன் எதுவும் கேட்க வேண்டாம், இதை பற்றி யாரும் போயிட்டு பர்மிஷன்லாம் கேட்க வேண்டாம் அதுக்கப்புறம்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான உரிய முடிவு விரைவில் அப்டேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே யாருமே பர்மிஷன் கேட்கக்கூடாது, தலைமையிலிருந்து அறிவிப்பு வர வரைக்கும் யாருமே இது கேட்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டான ஆர்டரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கோர்ட்டில் காவல்துறையினர் கேட்டிருக்காங்க, விஜய் வந்தாலே அது மாநாடு தான், அது எப்படி பிரச்சாரம் ஆகும், அவர் கட்சி தலைவரும் இல்லை, கட்சியினரும் இல்லை, அவர் ஒரு டாப் ஸ்டார், அவர் எந்த ஒரு போட்டாலும் எந்த ஒரு மீட்டிங் பண்ணாலுமே அது மாநாடு மாதிரி தான் இருக்கும். நீங்க எப்படி 10,000 பேர் கணிச்சுன்னு அந்த இடத்த நீங்க கொடுத்தீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு. கரெக்டு தான், அவரு சாதாரண பேசினாலும் அது அவ்வளோ கூட்டம் வரும். அது கூட்டத்தை பார்த்து தான் நீங்க உங்களுக்கு கால்குலேஷன் தெரியும். ஏன்னா உங்ககிட்ட உளவுத்துறை இருக்கு, நீங்க அதை பார்த்து பண்ணியிருக்கலாம். பட் நீங்க அந்த இடத்த கொடுத்தீங்கன்னு தெரியல. 10,000 பேருன்றது ஒரு தோரணம் சொல்றது தான். அது 10,000 ஆகலாம், 20,000, அது உங்களுக்கு நீங்க திருச்சியில பார்த்துருக்கலாம், அரியலூர்ல பார்த்துருக்கலாம், நாமக்கல்ல பார்த்துருக்கலாம், எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவ்வளோ எவ்வளோ க்ரௌடுன்னு. அப்போ கரூர்ல மட்டும் ஏன் நீங்க அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணல, எதுக்கு அந்த இடத்த கொடுத்தீங்க அப்படின்றதான் கேள்வியும் இருக்கு. அவர் வந்தால் மாநாடாக தான் இருக்கும், அது கூட்டமா இருக்காது அப்படின்னு ஒரு கேள்விலாம் கேட்டிருக்காரு. இன்னும் போக போக அதுக்கான விசாரணை இன்னும் வலுவா இருக்கும்னு நம்புறோம். இப்போ அவர் வெளியே வரமாட்டாரு, வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, பணியூர்லயே இருக்காருன்றலாம் சொன்னாங்க. அவர் வெளியே வந்தா என்ன ஆச்சு பாத்தீங்களா? இதுதான் அவர் வெளியே வர்றதில்லை. வந்தா இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும், எதிர்பாராத நடந்தது இது. சரிங்களா? சில விஷயம் நடந்துச்சு, ஏன்னா இது அவங்களுக்கே தெரியல இது மாதிரி டக்குன்னு நடந்துச்சு அப்படின்னு. செருப்பு தூக்கி வச்சது, கரண்ட் ஆஃப் பண்ணது, நிறைய இது மாதிரி நடந்திருக்கு. ஆனா அந்த பர்டிகுலர்ல அங்க மட்டும் நடக்கிறதுக்கு என்ன, நாமக்கல்லாம் நடக்கல, திருச்சியிலும் நடக்கல, அரியலூர்லும் நடக்கல, அங்கெல்லாம் நடக்காம கரூர்ல நடந்தது மட்டும் என்ன? அது நல்லா விசாரிச்சு அதுக்கான யாரோ காரணமோ அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். ஏன்னா 41 உயிர் போயிருக்கு, சும்மா கிடையாது. ஒரு உயிர் போனாலும் அது உயிர் தான், போனவங்க திரும்பி வர போறது இல்லை. தயவு செஞ்சு நல்லா விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை வழங்கணும். அதுக்கு யார் காரணமோ அவங்கள சட்டப்படி தண்டிக்கணும்னு கேட்டுக்கிறோம். அண்டு விஜய் அண்ணா, நீங்க எவ்வளவு கஷ்டத்தில் இருப்பீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்க அதுல இருந்து வெளியே வரணும், உங்களுக்கு நாங்க இருக்கோம். நீங்க பழைய மாதிரி வரணும், பழைய மாதிரி பேசணும். இப்ப அதுக்கு ஒண்ணு கதை கட்டுவாங்க. நீ தயவு செஞ்சு உங்க வழி எங்களுக்கு புரியும், அது எவ்வளவு பெரிய துயரன்றதும் உங்களுக்கு தெரியும். நீங்க கண்டிப்பா வெளியே வருவீங்கன்னு நாங்க நம்புறோம். நீங்க அவங்க கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பலமா இருக்கும். இனி வரப்போ காலங்கள்ல அதுக்கான என்ன முடிவு, என்ன ஸ்டெப் பண்றது அறிவிப்பு வரும். அதுக்காக எல்லாரும் வெயிட் பண்றோம். இந்த சம்பவம் நடந்துடக்கூடாது, எப்படியோ நடந்துச்சு தெரியாம. இது ஒரு பிளாக் மார்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது எவ்வளவு சரி பண்ண முடியுமோ, இதுக்கான தீர்வு எப்பவோ அது கண்டிப்பா சீக்கிரம் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். விஜயம்னா நாங்கள் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக தான் இருப்போம், உங்களை விட்டுற மாட்டோம்.
நீங்களும் உங்களுக்கு முக்கியம்தான். தயவு செஞ்சு நீங்கள் வெளியே வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் எதுக்குமே கிளம்ப வேண்டாம், ஓகேங்களா? உங்களுக்கு நாங்கள் இருப்போம். 26 உங்களை உட்கார வைக்காம விட மாட்டோம், ஓகேங்களா? பார்க்கலாம் இனி வரப்போகிற காலங்களில் என்னென்ன விஷயங்கள் வெளியே வருது, என்னென்ன ஆதாரங்கள் இருக்குன்றது இதுக்கப்புறம் தெரிய வரும். அதுக்கு நானும் வெயிட் பண்ணுறேன். ஓகே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.